அதாவது பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக இது எல்லாமே ஒன்று தான். பார்க்கறதுக்கு தான் வேற வேறையாக இருக்கும், ஆனால் எல்லாம் ஒன்று தான். இவங்க கொடியில் தான் வண்ணம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் கொள்கை கோட்பாடுகளில் எண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான். என்னென்னா, திருச்சியில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாரு, இந்த ஆர்எஸ்எஸோட வழிகாட்டுதலின் பேர் தான் அதிமுக செயல்படுறதா விஜய் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது முதல்ல தம்பி விஜய் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, அவர் இந்த பாஜக தான் அவரோட கொள்கை எதிரின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதை ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும். கொள்கை எதிரினா யார், பாஜகவுக்கு என்ன கொள்கை இருக்குது, அப்போ காங்கிரஸ் யார், காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது. அதாவது கட்சின்ற பேரில் இவங்க வேணால் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொடி தான் இவங்களுக்கு ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் கொடியில் வேணால் வண்ணம் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் கொள்கையில் எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றுத்துக்கும் வேறுபாடு கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதுன்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இல்லை அப்படின்னு விஜய் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு சீமான் அவர்கள். என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கொள்கை எதிரின்றார். அப்போ காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் ஊடகவியலாளர்கள், என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க? யாராவது ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா எப்படி சார்? ஒன்றை என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இதுக்கெல்லாம் கட்சியில் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. ரெண்டும் ஒன்று தான். ஏதாவது ஒரு கட்சியில் இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்கள், மறுபடியும் பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாரு, இந்த கிறிஸ்துவர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் மட்டும் குறிப்பாக கலந்துக்கிறீங்களே, இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அதாவது வரப்போகிற தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக சிறுபான்மையினரை குறி வச்சு இந்த மாதிரி செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் அரசியலுக்கு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 10 வருஷத்தில் நிறைய தேர்தல்களை சந்திச்சிட்டோம். இதில் நாங்கள் ஏன் இப்போ போய் ஓட்டுலாம் கேட்க போகிறோம்? அப்படிலாம் ஒன்றும் செயல்படலை. இதில் என்னென்னா, எங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள்னு இருக்கு இல்லையா, அந்த கொள்கைகள் கோட்பாடெல்லாம் நாங்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நாங்கள் புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறோம். எங்களோட நோக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சுக்கா பேசிட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு போயிருக்காரு சீமான் அவர்கள். வாக்குனதை நான் 10 வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியலுக்கு முன்னாடியே செஞ்சிருப்பேன்ல. தெளிவுபடுத்தணும், எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க, செலுத்தாமல் போங்க. முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல, என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் என்ன வேலை செய்கிறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இப்போ உண்மையிலே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை தானே, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானே? முதல்ல எதை வச்சு சிறுபான்மை எல்லாம் இருக்குல்ல, அது மனமிட்டு பேசினாதான் தெரியும். அடுத்ததா, இந்த தனிச்சிருந்தால் தான் அதிகார துஷ்பிரயோகம்லாம் செய்ய முடியும், ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணே அப்படின்னு சீமான்கிட்ட கேட்கும்போது, அடா அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் இந்தியாவோட வரலாறு எடுங்க, அதில் எல்லாமே கூட்டணி கட்சி ஆட்சி தான் அதிகமாக ஆட்சி பண்ணியிருக்கு. பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாமே கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன, அவங்களோட கணக்கிட முடியாத ஊழல்னால அந்த ஆட்சிகள் அப்படியே மாறி இருக்கு. அதனால் இங்கே தனித்து நின்னா தான் இப்படி பண்ண முடியும், கூட்டணியில் தான் இப்படி பண்ண முடியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது அவங்க யார் தலைவனோ அந்த தலைவன் சரியாக கொள்கையோடு செயல்பட்டால் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு சீமான். அது சரிதான். இப்போ இந்தியாவில் கூட்டணி ஆட்சி அது இல்லை, ஆட்சியை நடத்துகிறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. இந்தியாவில் கூட்டணி ஆட்சிகள் தான் பல முறை ஆண்டிருக்கு. வாஜ்பாய் ஐயா தலைமையிலையோ, ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலையோ 2 முறை. கணக்கில்லாத சகிக்க முடியாத ஊழலால் தானே ஆட்சியை மாற்றினாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சியில் கண்ணு முன்னாடி ஒரு தீவில் எங்கள் இனத்தை கொல்லும்போது இந்த கட்சிகள் தடுத்து நிறுத்திச்சா? இனம்னு வேணாம், சக மனித சாவுனாவது பேசியிருக்கணும்ல, யாருமே பேசலையே. அப்போ கூட்டணி ஆட்சி நன்மை என்ன? சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் எப்படி வந்துச்சு? முன்னாடி நின்று ஆட்சி செய்கிறவன், படையை வழி நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல.
அது தவறாக இருக்கும்போது எத்தனை பேர் கூட நின்னும் பயன் என்ன இருக்குது?